எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி, அதாவது செங்கோ அகாடமி. இதில் மொத்தம் ஒரு 25 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். இதை முழுசாக பாருங்கள். 25 வினாக்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி, திராவிட நாட்டின் வானம்பாடி திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, முடியரசன். அடுத்து, முடியரசனின் இயற்பெயர். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. துரைராசு. அடுத்த மூன்றாவது கேள்வி, பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை ஆகிய நூல்களை இயற்றியவர். முடியரசன். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும் என்று கூறியவர். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும் என்று கூறியவர் திருவள்ளுவர். அடுத்து, எது நிலையான செல்வம் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? ஊக்கம். ஊக்கம்தான் நிலையான செல்வம். தமிழன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுவான். தமிழன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுவான் என்று கூறியவர் முடியரசன். அடுத்து, நானிலம் படைத்தவன் எனும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல். நானிலம் படைத்தவன். புதியதொரு விதி செய்வோம். அடுத்து, எட்டாவது கேள்வி, வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம் என்று கூறியவர் யார்? வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம் என்று கூறியவர் பாரதியார். அடுத்து, குறிஞ்சி திணைக்குரிய பூ. குறிஞ்சி திணைக்குரிய பூ காந்தல் பூ. காந்தல் பூ. நெய்தல் திணைக்குரிய கடவுள் வருணன். குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன். அதே மாதிரி நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு 5 கடவுளையும் பார்த்துங்க. பாலைக்கு கொற்றவை. அடுத்து, 11வது கேள்வி, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் என பாடியவர். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் என பாடியவர் பாரதியார். அடுத்து, ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார். பயன் தராத சொற்களை பேச மாட்டார். கீழ்கண்டவற்றுள் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. இதுக்கு சரியான விடை, மோனை சொற்கள்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி வரணும். அப்போ அஞ்சாமை, அஞ்சுவதை. அடுத்து, மீதியில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். லா, லா, ஆழம், சூளம், முக்குளித்தான், எக்களிப்பு, பண்டங்கள், கண்டங்கள், இதெல்லாம் எதுகை. அடுத்து, 14வது கேள்வி,
பொருள் தருக கழனி, கழனினா வயல். அடுத்து மரம், மரம்னா வீரம். பாருங்க இந்த மரம் ரா குண்டுரா. அடுத்து களம், பொருள் கூறுக களம்னா கப்பல். அடுத்து சமர், சமர்னா போர். இது அடிக்கடி கேட்பாங்க, ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க கொஸ்டின் பேப்பரில், அதனால் பார்த்துக்குங்க. முல்லை திணைக்குரிய மக்கள், முல்லை திணைக்குரிய மக்கள். இடையர், இடைச்சியர், இடையர், இடைச்சியர். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம், போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம், உள்ளுவதெல்லாம். நானிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நான்கு கூட்டல் நிலம், நான்கு கூட்டல் நிலம். அடுத்து நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடென்ற, நாடென்ற. பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பெருவானம், பெருவானம். அடுத்து அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை. பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை, பொருள் கூட்டல் உடைமை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. இதில் 25 வினாக்கள் விடையுடன் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்கள். நன்றி, வணக்கம்.